மகாத்மா காந்திக்கு, ஜவஹர்லால் நேருக்கு. ஏன்டா பண்ணிக்கிற வெளியேற்றுறாங்க, அது அடிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நமது நடுக்கரை ஊராட்சியிலே மிகவும் சிறப்பான முறையிலே நமது முதன்மை சாலையை கொடியேற்று வருஷம் ஏற்றுறாங்க. எப்படின்னு கேட்டாக்க சுதந்திர தினம், அடுத்தது குடியரசு தினம், பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளிலேயும் இந்த முன்னாள் நம்மளுடைய பள்ளி மாணவர்களும் கிராமத்தை சார்ந்த முக்கியஸ்தர்களும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இவ்வாண்டும் இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் நிகழ்ச்சியை விட்டு நாங்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் தினகரன் அவர்கள் எங்களை விடல, நீ கண்டிப்பாக வரணும், வந்து நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட அந்த அன்பு வேண்டுகோள். ஏன்னா அன்பு வேண்டுகோள் கண்டிப்பாக அந்த கிராமத்தை சார்ந்த நாங்கள் எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் நாங்கள் வந்து அதில் பங்கெடுத்துங்கிறது எங்களுடைய செயல்பாடுகள். இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் சூழ்நிலை, ஏன்னா பள்ளி மாணவர்கள் முக்கியம், அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பிக்கணும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இந்த ஊர் பெரியவர்களும் இந்த ஊரை சார்ந்தவர்களும் நமது முன்னாள் இந்நாள் பள்ளி மாணவர்களும் நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் மதிவாணன் அவர்களும் மன்றத்தை சார்ந்த பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொடுத்துள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும், ஏன்னா ஒரு நாடுன்னா அந்த நாட்டில் வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாடுன்னு வரும்போது நம்ம அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதான் தேசிய ஒருமைப்பாடு. நம்ம நாட்டில் பல்வேறுபட்ட இனங்கள், பல்வேறுபட்ட மொழி, பல்வேறுபட்ட உடைய உடுத்தக்கூடிய நாடு தான் நம்ம நாடு. இருந்தாலும் நம்ம அனைவரும், அனைத்து கட்சியினரும் நம்மளுடைய இந்திய திருநாட்டுக்காக அவங்கவுங்களுடைய கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்து இந்த நாடு பாகிஸ்தானை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அத்தனை பேருடைய செயல்பாடு அமைஞ்சுது. அதுக்கு நம்மளுடைய தேச ஒற்றுமை தான் முக்கியம். நம்ம நாடு பல்வேறுபட்ட துறைகளில் மிகவும் வேகமான வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. அதனால் நாம் எல்லாம் நம்மளுடைய நாட்டுக்கு தற்சார்பு உள்ள நாடாக உயர்வடைய அனைவரும் தன்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டுமாயும், இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி நமது அந்த தேசிய ஒற்றுமையை அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டுமா இந்த நேரத்திலே உங்கள் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு சுதந்திர தின வாழ்த்தினை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரர் மதிவாணன் அவர்களை ஒரு சில வார்த்தை சொல்லுங்க. ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. வாழ்த்துன்னு சொல்லுங்களா? வாழ்த்துன்னு சொல்லுங்க. வணக்கத்திற்கு போற்றக்கூடிய சிறப்பாக நடுக்கரை ஊராட்சி மேலப்பாதி கடைவீதியில் தொடர்ந்து சுதந்திர தினமாக இருந்தாலும் குடியரசு தினமாக இருந்தாலும் சிறப்பாக இந்த கொடியேற்று விழாவை நடத்தி மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள், மன்றத்தினுடைய செயல் வீரர்கள், முன்னாள் இந்நாள் மாணவியர்கள் உங்கள் அத்தனை பேரையும் முதலிலே வணங்குகிறேன். இந்த கொடியினை ஏற்றி வைத்து 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இப்பொழுது இந்த கொடியினை சுதந்திர கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய வணக்கத்திற்கு போட்டுக்கூடிய இந்த அன்புக்குரிய இந்து உரிமையுடைய தலைமை ஆசிரியர் வணக்கத்திற்குரிய சகோதரர் விவேகானந்த சார் அவர்களையும், அன்புக்குரிய சார் ராஜு சார் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் குறிப்பிட்டது போல இந்த கொடியை பூவர்த்தக்கூடிய இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை ஒரு சாதாரண குடிமகனும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சுதந்திர தினமாக இருந்தாலும் சுதந்திர தினமாக இருந்தாலும் குடியரசு தினமாக இருந்தாலும் ஒரு சாதாரண குடிமகன் அந்தந்த பகுதியில் இருக்கிற கொடியினை, தேசிய கொடியை ஒவ்வொரு விழா காலங்களில் ஏற்றலாம் என்கின்ற உரிமையை பெற்று தந்தவர் நம்முடைய மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் 76ஆம் ஆண்டு இந்திய நாட்டினுடைய சுதந்திர கொடியை அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆசிரியர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பில் உள்ள அத்தனை பேரும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் தேசிய கொடியை ஏற்றலாம் என்ற உரிமையை வாங்கி தந்தவர் நம்முடைய மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய அடித்துவத்தை சார் குறிப்பிட்டது போல நாம் எல்லாருக்கும்
கேபி வரமாடா கேபி ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் போங்கடா தம்பி தம்பி இங்க பாரு தம்பி எவன் வாங்குறா என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஓகே ஓகே பாப்பா இங்க பாரு பாப்பா இப்பதான் சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே